ஹாய் ஆல், வெல்கம் டு சாரா அண்ட் ஆரி டிசைனர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சால்ரின் வச்சு எப்படி நம்ம கட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா நம்ம MDF கார்டு வச்சுருக்கோம். இந்த கார்டு வச்சு தான் நம்ம இந்த கட் ஒர்க் பண்ண போகிறோம், அதாவது சால்ரின் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நான் ஒன்று பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைலேயும் ஒன்று ஃப்ளார் ஷேப்லேயும் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த மாதிரி நான் நியூவாக போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு சேரும். இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்துக்கோங்க, அதாவது கார்ட்போர்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம நார்மல் ஃப்ரேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா அது கீழே கலண்டுக்கும், அப்போ நம்மளுக்கு எடுக்க கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சாரீக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட், அதாவது ப்ளவுஸ் நம்ம சாரீ கலர் கொடுப்போம் பார்த்திங்களா. ஸோ சாரீ கலர்லேயும் நம்ம இந்த மாதிரி டிசைன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளார் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதாவது இது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப்பில் இல்லைனா வெறும் 4 பெட்டல் இருக்க மாதிரி, இதில் நிறைய பெட்டல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா. 4 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் ஷார்ட்டாக இருக்க அந்த ஃப்ளார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹார்ட்டின் ஷேப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ கார்ட்போர்டு மேலே நீங்கள் என்ன கிளாத்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா கிளாத்லேயும் பண்ணலாம். நெட்டு கிளாத்தில், ஆர்கான்ஸா, சாட்டின், இது நான் பண்ணது சில்க் காட்டன். ஓகேங்களா? ஸோ சில்க் காட்டன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சில்க் காட்டனோ இல்லைனா பாப்லின் கிளாத்தோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. எப்படி இந்த சால்ரினை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மிஷின் ஆன் பண்ணியே இருக்கணும். ஆன் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணால் தான் அதனுடைய ஹீட் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு டிசைன் தான் உங்களால் பண்ண முடியும். அடுத்த டிசைனுக்குலாம் அது ஹீட்டு போயிடும். ஸோ அது நீங்கள் ப்ளக்கில் ஆன் பண்ணிவிட்டு அது ஆன்லேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் இருந்து வச்சு பண்ணுங்கள். கை பார்த்திங்கன்னா பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். அதாவது ஹேண்டில் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, அந்த ப்ளூ கலர் போர்ஷனில் கை பிடிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அதை தாண்டி இந்த பக்கம் அயன் இருக்க பக்கம்லாம் கை வச்சிடாதீங்க. ஏற்கனவே செம்ம ஹீட்டில் இருக்கும். இது நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வேப்பர் வரும், அதாவது அதுலேருந்து ஆவி பறக்கும். அந்த அளவுக்கு அதில் ஹீட் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்போ தான் பிகினிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதோட ஹீட்டும் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பிறகும் ரொம்ப நேரத்துக்கு அதோடய ஹீட்டும் இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட இது எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் என்கிட்ட மெட்டீரியல் வாங்கின அத்தனை பேருக்குமே இந்த சால்ரின் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஃபுல் கிட்டு வாங்கின எல்லாருக்குமே இந்த சால்ரின் வந்திருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவுட்லைன் கொடுக்கும்போது உங்கள் கையை நீங்கள் திருப்பி பண்ணும்போதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ கார்டை நீங்கள் எடுத்ததுக்கப்புறமும் அதோடய ஷேப் கரெக்டாக உங்களுக்கு அங்கேயே இருக்கும். இந்த பாருங்கள், நான் எட்ஜஸ் மட்டும் எப்படி கொடுக்குறேன். இந்த மாதிரி எட்ஜஸில் அதாவது 1-2 பார்ட் அப்படியே ஒட்டிக்கும், பிடிச்சிக்கும். அது இந்த மாதிரி சால்ரின் கொடுத்து கரெக்டாக நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஷேப் கரெக்டாக மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதனுடைய ஷேப்பு கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணோம். இப்போ அந்த ஃப்ளார் ஷேப்பில் பார்த்திங்கன்னா நான் 4 பெட்டல்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பட்டர்ஃப்ளைலும் நம்மக்கிட்ட ஒரு கார்டு இருக்கிறனால அதுலேயும் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது பட்டர்ஃப்ளை என்கிட்ட கார்டு. இது ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸும், இன்னொன்று கொஞ்சம் ஒரு மாதிரி மெலிஸாக இருக்கும். ஸோ இதுக்கு பெரிய சைஸு, இதிலே 2 எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக அந்த அவுட் போர்ஷன், அதாவது அந்த ஷார்ப்பு, அந்த கர்வு, இதிலெல்லாம் கரெக்டாக நீங்கள் அந்த சால்ரினோட டிப்பு நல்லாவே உங்களுக்கு மெலிஸாக இருக்கும், உங்களுக்கு பென்சில் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த எட்ஜஸ்லாம் கொடுக்கறதுக்குலாம் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். துணியில் அங்கங்கே உங்களுக்கு பிடிச்சிக்கும். ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுத்துறாதீங்க. இந்த மாதிரி அந்த ஷேப்பை கரெக்டாக, அதாவது அந்த உங்களுக்கு அதில் தெரியும் பாருங்கள், பென்சில் ட்ரா பண்ண மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு ட்ராயிங் அவுட்லைன் தெரியுது பார்த்தீங்களா. அதுலேயே மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சால்ரினை கொடுத்துட்டு வந்தாலே இந்த போர்ஷன் கரெக்டாக உங்களுக்கு தனியாக வந்துடும். அந்த பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு. அந்த கர்வ் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும். அதுதான் உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு சரி. அந்த ஃப்ளார்ஸு அந்த மாதிரி என்ன ஷேப்லாம் நம்மக்கிட்ட கார்டு அவைலபிள். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம எப்படியாலும் நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிஸாக இருக்க பட்டர்ஃப்ளை சொன்ன பார்த்தீங்களா, அதோடது இது. ஸோ அதையுமே இந்த மாதிரி வெறும் அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறீங்க.
ஒன்ஸ் ஒரு 2-3 கார்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த டிப்பில் சுட்டுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி திருப்பிறீங்க பார்த்தீங்களா, கையை திருப்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அவுட் சைடு உள் சைட்லாம் கொடுக்கும்போதெல்லாம் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இதை ஆன்லேயே வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ஆன்லேயே இருக்கிறனால அதோட ஹீட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதில் இன்னும் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அதில் அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு போர்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த போர்டில் ஒட்டிக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நான் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஃப்ரீ ப்ரூச் கிளாஸு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அந்த என்னுடைய கிளாஸுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் மெட்டீரியல் சேல் பண்ணுறேன், ஆரி கிளாஸ் எடுக்கிறேன், ப்ரூச் கிளாஸ் எடுக்கிறேன், ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற அந்த 4 பெட்டல் எடுத்திருக்கேன்ல, அந்த 4 பெட்டலில் ஒரு பெட்டலை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுன்றதை பாருங்கள். இந்த பாருங்கள், டபுளாக அதனுடைய ஷேப்புக்கு கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணி இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, 2 டைம்ஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த பார்ட்டு கரெக்டாக வைக்கணும். அதாவது ஒன்றோட ஒன்று இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்கான்ஸா கிளாத்துன்னு நினைக்கிறேன். அதில் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், எப்படி ஃபோல்ட் பண்ணி எப்படி இதை வைக்கணும் அப்படின்றதெல்லாம். ஸோ இது வந்து சால்ட்ரின் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சேம் ஆஸ் யூஷுவல் மெத்தடு தான். ஓகேங்களா, எப்படி தைக்கிறோம் அப்படின்றது. இந்த இது பார்த்திங்கன்னா ஃப்ளார் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸுக்கு இந்த ஒரு ஸ்லீவில் அந்த ஒரு ஸ்லீவில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக எலிகண்ட்டாக இருக்கும். ரொம்ப எனக்கு வந்து கொச்சன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு டிசைன்லாம் ரொம்பவே உங்களுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுவீங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதாவது ப்ளவுஸுக்கு சாரீ கலர் எடுத்து பண்ணுறீங்க இப்போ சொன்ன பார்த்திங்களா, அதில் வந்து நீங்கள் சாட்டினோ ஆர்கான்ஸாவோ இல்லைனா இந்த மாதிரி சில்க் காட்டனோ இல்லை சாரியவே நம்மளுக்கு சாரிலேயே கொஞ்சம் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்து இதே சேம் அப்படியே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் மிடில் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். இன்னொரு லேயர் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. அதாவது நான் 4 லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த லேயர் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்து அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் அது கூடவே அதோட சேம் கலர் என்கிட்ட வந்து அந்த ஃப்ளார் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாரை வச்சு நான் வந்து மிடில் ஒரு பிளாக் கலர் பேர்ல் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு வீடியோ அப்படின்றதுனால அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக. இதே ப்ளவுஸ்னால் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம சாரியில் என்ன வருதோ அது ரிலேட்டடாக நம்ம அந்த மாதிரி கொடுப்போம் செய்வோம். ஓகேங்களா, இப்போ இந்த பேர்லோடு நான் முடிச்சிடுறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போலன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அடிஷ்னலாக இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து டியூப் பீட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ பட்டர்ஃப்ளை வந்து இப்போ 3 பட்டர்ஃப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து இப்போது உங்களோட விருப்பம் தான். அதாவது இந்த ஃப்ளாரை சுற்றியே இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள், அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்றோட ஒன்று அப்படியே தள்ளி இருக்க மாதிரி இப்படியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நான் 3ஐயும் சேர்த்து அட்டாச் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளாரு கீழே இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பீட்ஸு மெட்டல் வயரில் சுற்றிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவுமே இன்னும் அழகாக இருக்கும். இதனுடைய எக்ஸஸை கட் பண்ணிட்டு அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சும்மா ப்ளெயினாக நான் விட்டுருக்கேன், அதனால உங்களுக்கு ஓகே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை மட்டும் இந்த மாதிரி நான் ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் பண்ண போகிறேன். அது இவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 கார்டோட 2 பட்டர்ஃப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் 3 பீஸ் எடுத்திருக்கேன். அதாவது பெரியசில் 2 சின்னதில் 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். இதை கரெக்டாக ஒன்றோட ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த சென்டரில் மட்டும் தையுங்க. பாருங்கள் நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணோன்னா அது எவ்வளோ ஒரு அழகாக ஒரு நேச்சுரல் பட்டர்ஃப்ளை விங்ஸ் விரிச்சிருக்க மாதிரியே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துக்குது. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, இப்படி இருக்கும்போது உங்களுக்கு 3 லேயர் இருக்கிறதுனால சிங்கிள் லேயராக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சுருங்கிக்கும். இது 3 லேயர் இருக்கிறதுனால அழகாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதோட விங்ஸ் இருக்கிற மாதிரி சூப்பராகவே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட கிட் வாங்கினவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வாங்கினவங்களுக்கு இந்த கார்டெலாம் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இருக்கிற நீங்களாம் எனக்கு வந்து என்கிட்ட கிட்டு வாங்கினவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 2 ஒர்க்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் கேளுங்க. ப்ரூச்சஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், ஃப்ரீ கிளாஸஸாக இருக்கட்டும், எதை பற்றி வேணாலும் டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள். இது ப்ரூச்சஸ் மட்டும் இல்லை, ஆரியும் இருக்குது, ப்ரூச்சஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப்லைன் இருக்குது, ஆன்லைன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன என்கொயரினாலும் எனக்கு வந்து கேளுங்க. ப்ளஸ் வந்து எப்படி இருந்தது என்னோடய ஒர்க்குன்றது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.